திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தின் போற்றித் திரு அகவல் எனும் பாடலின் பொருளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 150ஆம் வரி முதற்கொண்டு 160ஆம் வரி வரையிலான பொருளை அறிவோமா? வாருங்கள். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, குற்றாலத்துறை எம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி, ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி, பாங்கார் பழனத்து அழகா போற்றி, கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி என்று தொடர்கிறது இப்பாடல் வரிகள். இதன் பொருள்: ஏகம்பத்துரை கச்சி ஏகம்பம் எனப்படும் காஞ்சிபுரத்தில் உறையும் ஏகாம்பரேஸ்வரரை குறிக்கும் எம் தந்தை போலவனே போற்றி, இடப்பக்கம் உமையவளை கொண்டிருப்பவனே போற்றி, திருப்பராய்த்துறையில் எழுந்தருளியுள்ள பரம்பொருளே போற்றி, திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையில் கோவில் கொண்டருளும் தாயுமானவப் பெருமானே போற்றி, வேறெதிலும் எனக்கு இச்சை இல்லை எம்பெருமானே உன் திருவடி சரணம் என்கிறார் இப்பாடல் வரிகளில். திருக்குற்றாலத்தின் சித்திர சபையில் ஆடும் சிவபெருமானே வணக்கம். கோகழி எனப்படும் திரு அடுதுறை, அதாவது திருவாவடுதுறையாக அழைக்கப்படும் தலத்தில் எழுந்தருளியுள்ள தேவாதி தேவனே வணக்கம். ஈங்கோய் மலை என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள என் தந்தையே வணக்கம். பாங்கமைந்த திருப்பழனத்து அழகனே வணக்கம். திருக்கடம்பூர் எனும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள விடங்கனே வணக்கம். விடங்கம் என்பது உளி கொண்டு செதுக்கப்படாது தானே உருவாகிய சிவலிங்கத் திருமேனியாகும். பரம்பொருள் நீயே துணை என்று பாதம் பற்றியவர்களுக்கு அருள் செய்யும் எம் தந்தையே வணக்கம் என்று தொடர்கிறது இப்பாடல் வரிகள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.